சமூகம், பெண்மை போற்றி தாய் என்று தோள் கொட்டி ஆடுவீர், புகழ்ச்சி கூறுவீர் காதிற் கிழிக்க. நூற்றாண்டு மலைகளை சாடுவோமே, நுண்ணிடை பெண்ணொருத்தி பணியிலே. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்ச மட்டன் ரசம் தான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் டிஷ். என்கிட்ட என்ன வேணும்னு அம்மா கேட்டாலே நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ரெசிபியே பார்த்திங்கன்னா இந்த மட்டன் ரசம் தான். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஸோ புளி ஊறிட்டு இருக்கிற அந்த டைமில் மட்டனை நம்ம வதக்கிக்கலாம். அதாவது இது எப்படின்னா, இந்த ரசம்காக நீங்கள் தனியாக மட்டன் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் மட்டன் வாங்கியிருக்கிற அன்னைக்கு தான் நம்ம இந்த ரசம் வைப்போம். ஸோ அதனால கொஞ்சமாக, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 4-5 பீசஸ் அளவுக்கு மட்டும் மட்டன் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் ஊற்றிட்டு இந்த மட்டனையும் அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இல்லை நீங்கள் டிரெக்டாகவே குக்கரில் நீங்கள் இந்த மட்டனை சேர்த்துக்கிட்டு அது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில், அதாவது மட்டன் குக் ஆகிற அளவுக்கு அதை வேக வச்சுக்கலாம். ஸோ அது மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஸோ இங்கே இது அப்படியே குக்கரில் ஒரு சைடு குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ரசம்க்கு தேவையான மிளகு ஜீரக பொடியை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஒரு கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். இது அரைச்சதுக்கு அப்புறமா 5-6 பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு கோர்ஸ் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது ரசம்க்கு எப்போவுமே. அடுத்ததா இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை ஃபுல்லாக நல்லா கரைச்சிட்டு அதுலேயே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஓரளவுக்கான குவான்டிட்டிக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னாக்க நீங்கள் இன்னும் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான மட்டன் தான் நீங்கள் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, மிளகு ஜீரகம் கொத்தமல்லி பூண்டு, அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு தக்காளியை நல்லா கையிலையே க்ரஷ் பண்ணுங்கள். கையில் செய்யும் பொழுதே அதோட ஒரு டேஸ்ட்டே தனி தான். ஸோ அதனால அதை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் ரெடியாக வச்சுக்கலாம். இங்கே குக்கரும் சவுண்டு வந்துருச்சு. குக்கர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனும் சூப்பராகவே குக் ஆயிடுச்சு. இந்த மட்டன் வெந்திருக்கும் இல்லையா, அந்த தண்ணி விட்டுருக்கும் இல்லையா, அதோட டேஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அது ஒரு 1/2 கப் அளவு தேங்காவை நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. அதில் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியாலேயே யூஸ் பண்ணியே தேங்காய் பாலை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த தேங்காய் பாலையும் ரெடியாக வச்சுக்கலாம். இந்த ரசம்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் அதோட இந்த தேங்காய் பாலும் தான். திக்கான தேங்காய் பால் எடுக்கக்கூடாது, தின்னாக இருக்கணும். மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பாலோட சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிட்டு கருவடகம் போட்டு தான் ரசம் எப்போவுமே நாங்கள் தாளிப்போம். உங்ககிட்ட கருவடகம் இல்லைன்னாக்க நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பு அதை கூட போட்டு தாளிச்சிக்கலாம். பட் கருவடகம் அப்படி இல்லைன்னா தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி செய்யும் பொழுது அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ரசமையும் எடுத்து ஊற்றிட்டு அந்த ரசம் நல்லா கொதிக்கும் இல்லையா, கொதித்து அப்படியே அந்த நுர ஓரத்தில் நுர வரும். அந்த நுர வர்ற அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அதை இப்போது ஊற்றிக்கணும். ஸோ தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த லைட்டாக அந்த நார்மலாக ரசமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு லைட்டாக அப்படி கொதித்து வர டைமில் நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பர் டூப்பராக ரொம்ப யம்மி டேஸ்ட்டோட இந்த மட்டன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வச்சுக்கோங்க. இந்த மட்டன் ரசம் வச்சாக்க கண்டிப்பாக மதியானம் சாப்பிடுவோம் இல்லையா, அது இல்லாமல் நைட்டும் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த ரசம் வந்து சூப் மாதிரி கூட குடிக்கலாம். அதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வடித்த சாதமில் இந்த மட்டன் ரசமையும் ஊற்றிட்டு இது கூட வடகமோ இல்லை அப்படின்னாக்க நீங்கள் மட்டன் வறுவல் இருக்கு இல்லையா, அந்த மட்டன் வறுவல் கூட வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழம்பே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ண விட்டீங்க அப்படின்னா அதை வறுவலாக கூட அதை வந்துட்டு செய்யலாம். ஸோ அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இப்போ மட்டன் வதக்கிட்டு அந்த குக்கரில் வேக வச்சு அந்த மட்டன் தண்ணி நம்ம சூப் மாதிரி எடுத்தோம் இல்லையா, அந்த மட்டனை நீங்கள் குழம்புக்காகவோ இல்லை வறுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் பிடிச்ச இந்த மட்டன் ரசமை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் இது ஃபேவரேட்டான டிஷ்ஷாக ஆயிடுச்சாங்கிறதையே என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.